டாப் 5 பிரேசல் வேர்ப்ஸு. ஃபஸ்ட் ஒன் புட் ஆஃப் வித், சகித்து கொள்ளுதல். இந்த மாதிரி 5 பிரேசல் வேர்ப்ஸை நம்ம இதை பார்க்கலாம். இதை நம்ம டெய்லி யூசேஜில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படி பிரேசல் வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது டெய்லி லாங்குவேஜில் அப்படிங்கிறது நம்ம டெய்லி பேசுகிறதுல. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப். இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. நாம் நிறைய ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இவங்ககிட்டையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு 20% 35% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ ரிவார்டுன்னு தெரிஞ்சுக்குங்க. தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ தமிழில் இருந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பிரேசல் வேர்ப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரேசல் வேர்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி அந்த பிரேசல் வேர்ப் யூஸ் பண்ணும்பொழுது சென்டென்ஸ் ரொம்ப ஷார்ட்டாகிரும். நம்ம நல்லா நாலேஜபிள் பர்சனாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வேர்ப்ஸ் இம்பார்ட்டன்ட். வேர்ப் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். அந்த சென்டென்ஸை வச்சு நம்ம மற்றவங்ககிட்ட பேச முடியும். வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் அப்படின்னு தமிழில் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பிரேசல் வேர்ப்ஸில் எப்படியெல்லாம் நம்ம வேர்ப்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ பிரேசல் வேர்ப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. எப்படி நம்ம மெயின் வேர்புக்கு பதிலாக பிரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். பாருங்கள், ஒரு பேசிக் இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வியர் யுவர் சாண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே அட்வான்ஸ் லெவலில் புட் ஆன் யுவர் சாண்டில்ஸ். இங்கே வியர் அப்படிங்கிறது புட் ஆன் அப்படின்னு மாறிடுச்சுங்க. அதாவது செப்பல் போடு அப்படின்னு சொல்கிறத நம்ம அட்வான்ஸில் புட் ஆன் யுவர் சாண்டில்ஸ். அப்போ இங்கிலீஷில் நீங்கள் புட் ஆன் யுவர் சாண்டில்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா போடுறது. அதே மாதிரி பேசிக்கில் ரிமூவ் யுவர் சாண்டில்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செப்பலை ரிமூவ் பண்ணுறது. அதே அட்வான்ஸ் லெவலில் டேக் ஆஃப் யுவர் சாண்டில்ஸ். இப்போ டேக் ஆஃப் அப்படின்னா ரிமூவ், இங்கே டேக் ஆஃப் அப்படிங்கிறதான் பிரேசல் வேர்ப். அப்போது நம்ம நிறையா இடத்துல வேர்ப்ஸை யூஸ் பண்ணுற இடத்துல இந்த பிரேசல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம நாலேஜ் இன்னுமே டெவலப் ஆகும், நம்மளுக்கு ஸ்கில்லு டெவலப் ஆகுங்க. இப்போ பாருங்கள், ரெடியூஸ் த வால்யூம், சத்தத்தை குறை அப்படிங்கிறமா. இது அட்வான்ஸில் என்ன சொல்லுவோம்? டர்ன் டவுன் த வால்யூம். டர்ன் டவுன், அப்போ ரெடியூஸ் அப்படின்னா டர்ன் டவுன் அப்படிங்கிறது தான் மீனிங். இதை மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாவே நம்மளுடைய லாங்குவேஜ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 5 நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி பாருங்கள், இன்க்ரீஸ் த வால்யூம் அப்படிங்கிறது டர்ன் அப் த வால்யூம். அப்போ இன்க்ரீஸ்னால் டர்ன் அப். அப்போ டர்ன் அப் அப்படிங்கும்போது தான் இங்கே பிரேசல் வேர்ப்ஸாக இருக்குது. இங்கே இன்க்ரீஸ் த வால்யூமை நம்ம என்ன இனிமேல் யூஸ் பண்ணணும்? டேர்ன் அப் த வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸாக மாறுறது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது பேசிக்கில் நம்ம ரிமூவ் அப்படின்னு சொல்லுவோம், அது அட்வான்ஸில் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 5 பிரேசல் வேர்ப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ கெட் ஆன் வித் சம் ஒன், இல்லை கெட் அலாங் வித் சம் ஒன் அப்படின்னா என்ன மீனிங்னா டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப், ஒருவருடன் நன்றாக பழகுதல். தமிழில் ஒருவருடன் நன்றாக பழகுதல் அப்படின்னா என்ன மீனிங்னா டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். அதை நம்ம எப்படி பிரேசல் வேர்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கெட் ஆன் வித் இல்லைன்னா கெட் அலாங் வித் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒருவருடன் பழகுதல் அப்படின்னா கெட் அலாங் வித் ஹிம். ஒருவருடன் பழகுதல் அப்படின்னா எப்படி சொல்லணும்? கெட் அலாங் வித் ஹிம். ஸோ இனிமேல் நீங்கள் யாராவது பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட் அலாங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ அவருடன் பழகுதல், அவருடன் பழகுதலை என்ன சொல்லுவோம்? கெட் அலாங் வித் ஹிம். நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸை. அடுத்தது பாருங்கள், நீ அவளுடன் பழகுகிறாயா? டு யூ கெட் அலாங் வித் ஹிம்? டு யூ கெட் அலாங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லணும். நீ அவனுடன் பழகுகிறாயா அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? டு யூ கெட் அலாங் வித் ஹிம். இந்த சென்டென்ஸை நீங்கள் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணணும், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அவள் எல்லோரிடமும் நன்றாக பழகுகிறாள். சி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன். சி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன். இங்கே கெட்ஸ் அலாங் வித் அப்படிங்கிறதான் பிரேசல் வேர்ப். எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அடுத்தது பாருங்கள், அவள் எல்லோரிடத்திலும் நன்றாக பழகுகிறாள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். சி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன்னு சொன்னோம். இதை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி கெட்ஸ் அலாங் வித் அப்படின்னா நன்றாக
பழகுதல் அப்படிங்கிற மீனிங். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான ஃப்ரேசல் வெர்ப்ஸை யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், அடுத்தது அவள் எங்களுடன் பழகுவதில்லை. she does not get on with us. she does not get on with us. இங்கே does not அப்படிங்கும்போது நெகட்டிவ் சென்டென்ஸு, அதனால் அவள் பழகுவதில்லை அப்படிங்கிறதுக்காக மீனிங்கை யூஸ் பண்ணிக்குவோம். she does not get on with us அப்படின்னு சொல்லலாம். இதையுமே நோட் பண்ணி வச்சு நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் அண்மையில் நன்றாக பழகி கொண்டு வருகிறோம். we have been getting along recently. இப்போ நல்லா நான் பழகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? we have been getting along recently. அப்போ இங்கே get along அப்படிங்கிறது getting along, அப்போ கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டென்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நீ ஏன் மற்றவருடன் பழகுவதில்லை? why are you not getting on with others? why are you not getting on with others? why are you not getting on with others? அப்போ நீ ஏன் மற்றவர்களுடன் பழகுவதில்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது பிரேசில் வெர்பு come across somebody இல்லை come across something. அப்படின்னா என்ன மீனிங்னா டு ஃபைண்ட் சம் ஒன் ஆர் சம்திங் பை சான்ஸ். ஒருவரை எதிர்ச்சியாக சந்தித்தல் இல்லை ஒன்றை எதிர்ச்சியாக பார்த்தல் அப்படிங்கிறது தான் இந்த கம் அக்ராஸ் சம்படி ஆர் கம் அக்ராஸ் சம்திங். ஸோ கம் அக்ராஸ் அப்படின்னா என்னென்னா ஃபைண்ட் சம் ஒன் இல்லைனா ஃபைண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று அவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். ஐ கேம் அக்ராஸ் ஹிம் எஸ்டர்டே. அப்போ எப்படி சொல்லணும்? ஐ கேம் அக்ராஸ் ஹிம் எஸ்டர்டே. எதிர்பாராமல் நேற்று நான் அவரை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோமில்ல, அதை இங்கிலீஷில் ஐ கேம் அக்ராஸ் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். என்னுடைய ஆசிரியரை ஒருவரை நான் எதிர்ச்சியாக ரயில் நிலையத்தில் பார்த்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேம் அக்ராஸ் ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ் அட் த ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஐ கேம் அக்ராஸ் அப்படிங்கிறது தான் பிரேசில் வேர்ப். இங்கே ஒன் ஆஃப் மை அப்படிங்கும்போது வரக்கூடிய நவுனோட எஸ் சேர்த்தணும். ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ். என்னுடைய நண்பர் ஒருவரை நான் எதிர்ச்சியாக வரும் வழியில் பார்த்தேன். ஐ கேம் அக்ராஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. ஸோ இங்கே ஐ கேம் அக்ராஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. ஸோ இங்கே ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எரர் ஸ்பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நவுனோட நம்ம எஸ் சேர்த்தணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அப்போ ஐ கேம் அக்ராஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. இந்த பழைய புகைப்படத்தை நான் சமீபத்தில் எதிர்ச்சியாக பார்த்தேன். ஐ கேம் அக்ராஸ் தீஸ் ஓல்டு ஃபோட்டோஸ் ரீசன்ட்லி. அப்போ இங்கே தீஸ் ஓல்டு ஃபோட்டோஸ் அப்படிங்கும்போது நிறையா ஃபோட்டோஸும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஐ கேம் அக்ராஸ் அப்படிங்கிறது வந்து பிரேசில் வெர்ப்ஸாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. அடுத்தது தேர்டு ஒன் பாருங்கள். புட் சம்திங் ஆஃப். இங்கே புட் ஆஃப்னு சொல்லலாம், இல்லை புட் சம்திங் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் வந்து டு போஸ்ட்பான் சம்திங். ஒரு நிகழ்வை தள்ளி வைத்தல் இல்லைன்னா ஒத்தி வைத்தல், அதாவது கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறது கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பான் பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படிங்கிறோம்ல, ஸோ அதுக்காக புட் ஆஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள். மழையின் காரணமாக ஆட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. த மேட்ச் ஹேஸ் பீன் புட் ஆஃப் டியூ டு ரெயின். இது எப்படி சொல்லுவோம்? த மேட்ச் ஹேஸ் பீன் புட் ஆஃப் டியூ டு ரெயின். ஸோ இங்கே புட் ஆஃப் அப்படிங்கிறது போஸ்ட்பாண்ட் அப்படிங்கிற மீனிங். அதாவது இன்றைக்கி மேட்ச் கிடையாது, அதை நாளைக்குன்னு சொல்கிறோமல்ல, இல்லை இன்னொரு நாள் அப்படிங்கிறமல்ல, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இந்த புட் ஆஃப். மீட்டிங் ஒரு வாரம் தள்ளி போடப்பட்டுள்ளது. த மீட்டிங் ஹேஸ் பீன் புட் ஆஃப் ஃபார் அ வீக். அப்போ இங்கே புட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து போஸ்ட்பாண்ட் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தள்ளி போடுதல் அப்படின்னா புட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். கேன்சல் பண்ணுறது கிடையாது, மீட்டிங்கை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அவளுடைய சகோதரர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும் வரை அவள் தன்னுடைய திருமணத்தை ஒத்தி
வைத்துள்ளாள். அப்படின்னா she has put off her wedding until her brother returns from America. So she has put off her wedding until her brother returns from America அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், பல் மருத்துவரை சொல்வதை இனிமேல் என்னால் ஒத்தி போட முடியாது. ஸோ பல் மருத்துவரோட நம்ம போகிறத வந்து ஒத்தி போட முடியும். ஏன்னா பல்லு வலி இருக்குது, நம்ம டாக்டர் உடனே பார்க்கணும். அப்படின்னா I cannot put off கோயிங் டு த டென்டிஸ்ட் எனி லாங்கர். நான் இனிமேல் போஸ்ட்பான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ கேனாட் புட் ஆஃப் கோயிங் டு த டென்டிஸ்ட் எனி லாங்கர். அதே குழந்தை பெற்றுக்கொள்வதை அவர்கள் தள்ளி போட முடிவு செய்துள்ளார் அப்படிங்கிறோம்ல. தே ஹாவ் டிசைடட் டு புட் ஆஃப் ஹேவிங் அ பேபி. தே ஹாவ் டிசைடட் டு புட் ஆஃப் ஹேவிங் அ பேபி. ஸோ இந்த இடத்துல புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பாண்ட். அவங்க கம்ப்ளீட்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்பான் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே புட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கால் ஆஃப் சம்திங் இல்லைன்னா கால் ஆஃப். கால் ஆஃப்னா என்ன மீனிங்னா கேன்சல். அங்கே புட் ஆஃப்னா போஸ்ட்பாண்ட், பட் இங்கே கால் ஆஃப்னா கம்ப்ளீட்டாக ரத்து செய்கிறது. அப்படின்னா கேன்சல் ஆர் அபேண்டன் த ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை முழுசாக நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்போ ரத்து செய்தல் அப்படின்னு சொல்லுவோம், கால் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால் ஆஃப்னா என்னங்க? கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறது, இல்லைன்னா அபேண்டன் பண்ணுறது. ஓகேங்களா? பாருங்கள், த ப்ரோக்ராம் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ரெயின். மழையின் காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம்ல. த ப்ரோக்ராம் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் த ரெயின். மழையின் காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அப்போ மழையின் காரணமாக அப்படிங்கும்போது ரத்து அப்படிங்கிறது கால்ட் ஆஃப், கம்ப்ளீட்டாக அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், த மேட்ச் வாஸ் கால்ட் ஆஃப் டியூ டு ரெயின். அப்போ மழையின் காரணமாக மேட்ச் கேன்சல் அப்படிங்கும்போது இது வந்து போஸ்ட்பாண்ட் கிடையாது. சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணுறது. அபேண்டன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கால்ட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பனிமூட்டம் காரணமாக இன்றைய போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு. அதாவது டுடேஸ் மேட்ச் ஹேஸ் பீன் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் த மிஸ்டி வெதர். மிஸ்டின்னு சொல்லணும். மிஸ்டி அப்படின்னா பனிமூட்டம். சரிங்களா? பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் த மிஸ்டி வெதர். நீங்கள் இந்த மாதிரி கால்ட் ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங்னு போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பழகணும். ஓகேங்களா? பாருங்கள், அரசியல்வாதிகள் கடைசி நேரத்தில் போராட்டத்தை கைவிட்டனர். த பொலிட்டீசியன்ஸ் கால்ட் ஆஃப் த ஸ்ட்ரைக் அட் த லாஸ்ட் மினிட். இங்கே பொலிட்டீசியன் கால்ட் ஆஃப் அப்படிங்கிறது கடைசி நேரம்னு சொல்கிறோம், ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கால்ட் ஆஃப் அப்படின்னா கைவிட்டார்கள், அபேண்டன் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல கால்ட் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒன், புட் அப் வித் சம் ஒன். ஸோ புட் அப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரேட். என்னால் பொறுத்துக்கவே முடியலன்னு சொல்கிறோம்ல. புட் அப் ஆர் அக்செப்ட் சம் ஒன் ஹூ பிஹேவ்ஸ் ஆர் அன்பிளசன்ட் ஆர் அனாய் வித்தவுட் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ புட் அப் வித் சம் ஒன் அப்படின்னா என்ன மீனிங்னா சகித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது. பல்ல கடிச்சிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், வேறு வேலையே இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் அவளுடன் பல்லை கடித்து கொண்டு இருக்க வேண்டும் சொல்கிறோம்ல. தெர் இஸ் நோ அதர் கோ, ஐ ஹாவ் டு புட் அப் வித் ஹர் ஃபார் அனதர் வீக். எப்படியோ ஒரு வாரத்துக்கு நான் பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல டாலரேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? புட் அப் வித் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நீ அவளை எப்படி சகித்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம்? ஐ டோன்ட் நோ ஹவ் யூ புட் அப் வித் ஹர். அம்மா எனக்கு தெரிலப்பா, நீ எப்படிப்பா சகிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரில. ஸோ அந்த இடத்துல புட் அப் வித் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். புட் அப் வித் அப்படின்னா டாலரேட். என்னால் பல்ல கடிச்சிட்டு நான் அப்படியே சகிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்போ டோன்ட் நோ அப்படின்னா நெகட்டிவ் வேர்டு. நீங்கள் எப்படி அவரிடம் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோன்னா, ஹவ் டு யூ புட் அப் வித் ஹிம். ஹவ் டு யூ புட் அப் வித் ஹிம். ஆமாம், எப்படிப்பா அவங்களோட நீ இருக்கிற, உன்னால் எப்படிப்பா அவங்கள வந்து சகிச்சுட்டு இருக்க முடியுது அப்படிங்கன்னா புட் அப் வித் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 5 சென்டென்ஸாக பார்த்துருக்கோம், 5 ப்ரேசல் வேர்ப்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நிறையா சேனல்ஸில் நிறைய வீடியோஸை வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுடைய லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.